Taste the Daily. Chennai Silks Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளவு பெரிய வீழ்ச்சி. What a fall. What a fall. It is not his fault. It is his fall. வீழ்ச்சி. அந்த வீழ்ச்சியை அன்புமணி புரிஞ்சுக்கிட்டார். நான் அன்புமணி புரிஞ்சுக்க மாட்டாருன்னு நினைச்சேன். விஜய் தரப்புல இருந்து சொல்லப்படுவது என்னன்னா ஒரு பெரிய கட்சி வரப்போகுது. இப்போ ஓபிஎஸ் உடைய பாஜகவுக்கு எதிர்ப்பான அந்த கண்டனம். அப்ப மூன்றாவது அணி உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? விஜய் தரப்பெல்லாம் தண்ணியில் எழுதின தரப்பு தான். ஏட்டு சுரக்கா கதை தான் அது. விஜய்க்கு ஓபிஎஸ் ஆப்ஷனும் பாமக ஆப்ஷனும் அன்புமணி ஆப்ஷனும் இருக்குன்னு சொன்னது 1967 போல 2026 தேர்தலும் அமையுங்கிறாரு. அந்த தேர்தலுக்கும் 26க்கும் என்ன சம்பந்தம்ங்கிற ஒரு கேள்வி. சம்பந்தமே கிடையாது. அந்த ஆதவர்ஜுனா சீமானை பின்தள்ள போகிறாரா விஜய்ங்கிற ஒரு கேள்வி. சீமான் என்டிஏ சிஎம் கேண்டிடேட்டா கூட விஜய் அந்த இடத்துல வேற வழி இல்லாம உதயநிதி ஸ்டாலின் மேலோட காட்புணத்தில் சீமானை ஆதரிச்சு கூட பிரச்சாரம் பண்ணிட்டு போவார். கூட்டணி அமைப்புன்னு பல நிரூபிக்காமலே 0% வச்சு இவ்வளவு பண்ணுவீங்கன்னா உங்களை ஆப்படிக்கிறதுக்கு சீமான் விடுவாரா? இனிமே மக்களோட நான் விஜய்ங்கிற மாதிரி அவர் அறிவிச்சிட்டாரு. தாராளமா போலாங்க. ஏட்டு சுரக்க அரசியல், காத்துல கரைஞ்சு போகக்கூடிய அரசியல், அது ஒரு போலித்தனமான பொய்யான ஒரு அரசியல். அந்த அரசியல் எடுபடாது. எடப்பாடி பழனிசாமி அந்த அரசியல் இன்னைக்கு Meenakshi College of Nursing, Mangadu, and Arulmigu Meenakshi College of Nursing, Kanchipuram, BSc, MSc and Post-Basic BSc. சார் வணக்கம் சார். வணக்கம். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அந்த மந்திரத்தை அன்புமணி மீறிட்டாருங்கிறது. ஏன்னா ஐயா ராஜதந்திரர் இந்த தேர்தல் களங்கள்ல. இப்போ அவருடைய ராஜதந்திரத்தை பெத்த புள்ளையே முறியடிச்சிட்டாராங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. 2026 பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் பிஎம்கே யார் செய்யறதுங்கிறதா அங்கே பிரச்சனை. எனக்கு இதில் பிரச்சனை என்னென்னா, எடப்பாடி கிட்ட யாரும் ஏமாந்துடக்கூடாதுன்னு. ஐயா ஏமாற மாட்டாருங்கிறது எனக்கு முழுக்க நம்பிக்கை உண்டு. ஹீஸ் ட்ரூ டு ஹிஸ் காஸ்ட். பட் அன்புமணி ஏமாந்துருவாரோன்னு நான் அச்சப்பட்டேன். ஆனால் அன்புமணி இப்போ கொஞ்சம் அலர்ட்டாக தான் பேசுகிறாரு. எடப்பாடிக்கு தான் பாமக தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. ஊடகத்தில் இருக்கவங்க ஏசி ரூமில் இருந்துக்கிட்டு பாமகவுக்கு உரிய மரியாதை கொடுக்காம பாமக வேற என்ன செய்திருவாங்கன்னு எடப்பாடிக்கு ஆதரவாக எடப்பாடி கூட பார்த்துக்கிட்டு ஒருதலை பட்சமாக உண்மைக்கு புறம்பாக பேசுவாங்க. நான் தான் பாமக இல்லைனா எடப்பாடியால் 90 தொகுதியில் ஃபைட் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். பாமகனா நான் ஒட்டுமொத்த பாமகவை தான் அந்த இடத்துக்குள்ளே சொன்னேன். எடப்பாடி பழனிசாமியும் ஒட்டுமொத்த பாமக மதித்து தான் ஜெயங்கொண்டான் கூட்டத்தில் என்டிஏல பாமக இருக்குது, பாமக நம்ம கூட வருவாங்கன்னு சொல்லும்போது அவர் பயணத்திலே மிகப்பெரிய கைத்தட்டு. அதுதான் அப்போ வன்னியர்கள் வந்த கூட்டம் தான். 42 விழுக்காடு வாக்கு ஜெயங்கொண்டான் செக்மெண்ட்டில் அவர் எடுத்தார். ஒரு 7-8 தொகுதியில் தான் அவங்க லீடிங். அதில் ஜெயங்கொண்டாலே அவங்க லீடிங். பாமக வன்னியர்களே திருமாவளவனுக்கு எதிராக 10.5 கொடுத்தாருன்னு ரெட்டலைக்கு அங்கே ஜெயங்கொண்டானில் போட்டுட்டாங்க. ராமதாஸ் ஆதரித்த பாஜக அங்கே டெபாசிட்டே இழந்திருக்குது. ஸோ அந்த இடத்துக்குள்ளே டெபாசிட் இழந்த பாஜக அணியில் பாமக இருக்குது. அந்த பாமக நம்மகிட்ட வரும்னு சொல்ல வேண்டிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளோ பெரிய வீழ்ச்சி. வாட் ஏ ஃபால். இட் இஸ் நாட் ஹிஸ் ஃபால்ட். இட் இஸ் ஹிஸ் ஃபால். வீழ்ச்சி. அப்போ அந்த வீழ்ச்சியை அன்புமணி புரிஞ்சுக்கிட்டார். நான் அன்புமணி புரிஞ்சுக்க மாட்டாருன்னு நினச்சேன். டாக்டரையாவும் அன்புமணியும் சேர்ந்து டாக்டரையா அதை பார்கெயின் பண்ணாருன்னா ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு பண்ணுவார் டாக்டர். ஸோ அன்புமணியும் புரிஞ்சு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும்ல. வெரி பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். அன்புமணி புரிஞ்சுக்கிட்டு 4 மந்திரி வான்னு டக்குன்னு அடிச்சிட்டாரு. அது பிறகு கடலூர் கூட்டத்தில் 10.5 தரமான்னு சொல்லிட்டாரு. அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி திருச்சி கூட்டத்தில் பரஞ்சோதி முத்திரையரும் வலையர், முத்தரையர், முத்திராஜா, முத்திரிய நாயக்கர், அந்த முத்திரையர் சமூகம், அந்த பெரும்புடு முத்திரையர் வம்சம், அவங்களும் சிவபதியும் பரஞ்சோதியும். சிவபதி எம்பிசி கேட்டகரிஸ். ஆமாம், பிசிலும் இருக்காங்க. பட் எம்பிசியில் உள்ள வலையர்களுக்கும் முத்திரையர்கள் விடமாட்டாங்க. கள்ளர் பிசியில் இருக்காங்க. எம்பிசியில் உள்ள பெருமலை கள்ளருக்கும் கொண்டைங்கோட்டை மாறவர்களுக்கும் அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்க இருந்ததும் அது 10.5 மேட்டரே முடிஞ்சு போச்சு. மோடி சொல்லக்கூடிய ஜாதிவாரி கணக்கெடுப்பு தான் எல்லான்னு மாற்றி திருச்சி பேசுகிறாரு. இப்போ டாக்டர் ராமதாஸ் களத்தில் இருப்பாருன்னா, 2 பேரும் சேர்ந்து இருப்பாருன்னா 10.5 மையமாக வச்சு நாங்கள் தனிச்சு போகிறோன்னு உடனே 2 பேரும் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஸ்டாலின் மத்திய அரசு தான் ஜாதிவாரி கணக்கெடுன்ட்டார். எடப்பாடியும் களத்துக்குள்ள எதிர்கட்சி தலைவராதுக்கும் எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கும் 10.5 தருமான்னு சொன்னவர் டக்குன்னு முத்திரையர் கல்லறை கண்டதும் அவங்க எல்லாம் மாற்றி அடிச்சிருவாங்களோன்னு, கட்சிக்குள்ளே அது கலாட்டா ஆயிருமோ, கட்சிக்குள்ளே இதை வச்சு கட்சியே உடஞ்சிருமோன்னு ஒரு அச்சம் வரவும் அவர் நம்ம மோடி மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தின பிறகு தான் இந்த இடஒதுக்கீட்டில் மாறுதல்கள் பண்ணணுங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். சீமான் மாநில அரசு எடுத்து பண்ணணும்னு சீமான் சொல்லிட்டு இருக்கிறாரு.
பாமக டாக்டரும் அன்புமணியும் உடனே கொடுக்கணுங்கிறாரு. டாக்டர் வந்து தம்பி ஸ்டாலின் இல்லாமல் யார் தருவாருன்னு, ஸ்டாலினால தான் முடியும், மீண்டும் ஸ்டாலின் தான் வரணுவாருங்கிற இதை டாக்டர் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறாரு. மீண்டும் ஸ்டாலின் தான் வருவாருன்னு டாக்டர் புரிஞ்சுட்டு பண்ணுறாரு. அன்புமணி ஸ்டாலின் தரமாட்டாருன்னு சொல்கிறாரு. அப்போ அன்புமணி ஸ்டாலின் தரமாட்டாருன்னு சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி மோடிக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு பிறகுதான்னு சொன்னால், இப்போ உள்ள சீமான் சொல்லக்கூடிய ஜாதிவாரி கணக்கெடுப்பு கூட எடப்பாடி சொல்லலையே. அப்போ இதெல்லாம் இவங்க சேர்ந்து நின்றுருப்பாங்கன்னா இப்படி தெற்றி திருச்சி மாற்றி மறிச்சு எடப்பாடியால் பேசியிருக்க முடியுமா? இப்போ அந்த 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 வீக்னஸை புரிஞ்சுக்கிட்டு தான் விஜய் எடுக்கிற முடிவுகள் சரியா அமையுங்கிற நம்பிக்கையில பாமக இருக்காங்கிற ஒரு கேள்விக்குறி, அதாவது பாமக இல்ல அன்புமணி இருக்காராங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. விஜய் தரப்புல இருந்து சொல்லப்படுவது என்னன்னா ஒரு பெரிய கட்சி வரப்போகுதுங்கிற. இப்போ ஓபிஎஸ் உடைய பாஜக எதிர்ப்பான அந்த கண்டனம், அப்ப மூன்றாவது அணி உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? விஜய் தரப்பெல்லாம் தண்ணியில் எழுதின தரப்பு தான், ஏட்டு சுரக்கா கதை தான் அது. அவங்க சொல்றதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்காண்டாம். அவங்க சீரியஸாக இருக்காங்களா? அதிமுகவுக்கு தொங்கு சதையாட்டே அவங்க போக விரும்புவாங்களா? உதயநிதி ஸ்டாலின் அதிகாரத்தில் வரக்கூடாதுன்னு நினச்சி திமுக அரசியலை எதிர்ப்பு அரசியலை முன்னெடுக்க போகிறாங்களெல்லாம் பார்த்து தான் சொல்ல முடியும். ஆனால் உறுதியாக நான் சொல்கிறேன், விஜய்க்கு ஓபிஎஸ் ஆப்ஷனும் பாமக ஆப்ஷனும் அன்புமணி ஆப்ஷனும் இருக்குன்னு சொன்னது சொன்னது நான் தான். இன்னைக்கு அந்த ஆப்ஷன் வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் மூலமாக வெளிப்படுது. இதே விஜய் தரப்பு கேப்பபிளாக கெப்பாசிட்டியோட பயன்படுத்தி கூடாங்களா? அதில் ஐ டவுட் அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா, கேப்பபிலிட்டி இருக்காங்கிறத அவங்க மேலே நான் சொல்றேன். இல்லை சார், இப்போ விஜய் வந்து நான் தான் முதல்வர் வேட்பாளர், நான் தான் முதலமைச்சருங்கிற ஒரு அபிமானத்தை வெளியே ஓப்பன் பண்ணி உடைச்சிட்டாரு. ஆனால் அந்த அடிப்படையில் மூன்றாவது அணிங்கிறது இப்போ இருக்கிற களத்துக்கு சாத்தியமாங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லை, அணியெல்லாம் சாத்தியம்தான், அதில் ஒன்றும் எந்த மாற்றமும் இல்லை. தாக்கத்தை ஏற்படுத்துமா? கேப்பபிளாக இவர் அமைச்சுக்கிடுவாராங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்கு. விஜய்க்கு அந்த கெப்பாசிட்டி இருக்காங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்கு. அவ்வளோதான். கெப்பாசிட்டி இருந்துன்னா நம்ம அதை ஒத்துக்கிட்டு போகிறோம். இந்த மூன்றாவது அணிங்கிறது சாத்தியமான ஒன்று தான் இந்த தேர்தலில். விஜய்க்கு கெப்பாசிட்டி இருந்தால் அமைச்சிடலாம். இல்லை சார், அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நமக்கு? இப்போ என்டிஏ கூட்டணிக்கு இருக்கட்டும், கெப்பாசிட்டி இருக்கானே நான் கொஸ்டின் கேட்கும்போது தாக்கத்தை பற்றி என்னங்க இருக்கு? அவருக்குள்ள கெப்பாசிட்டி, அதுக்கான சூழல் தானே இப்போ போய் நோக்கம் கெப்பாசிட்டியை நான் டவுட் பண்றேன். நான் தானங்க சொன்னேன், அவங்க பாஜக தான் முக்கியம், பல நிரூபிக்காத எடப்பாடி ஒன்றும் இல்லை, பல நிரூபிக்காத விஜய் ஒன்றும் இல்லை, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டுன்னு எடப்பாடி முடிவெடுத்த பிறகு நான் தானே இந்த இடத்துக்குள்ள வந்து விஜய்க்கு ஓபிஎஸ் ஆப்ஷன் இருக்கு, இவர் ஓபிஎஸ் ஆப்ஷன் கூட அப்போ சொல்லலை, அப்போ சொன்னது அன்புமணி ஆப்ஷன் இருக்கு, பாமக ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னேன். அதில் எனக்கு மாறுபட்ட கருத்தே இல்லை. பட் அவர் கெப்பாசிட்டியோட அதை எக்ஸிக்யூட் பண்ணிடுவாருங்கிறதுல ஐ ஹேவ் மை ஓன் டவுட். அவர் இன்னைக்கு பேசக்கூடிய சூழலில் வந்து அண்ணாவை மையமாக வச்சு தான் அவருடைய பேச்சை வந்து தொடங்கினார். 1967 போல 2026 தேர்தலும் அமையுங்கிறாரு. அந்த தேர்தலுக்கும் 26க்கும் என்ன சம்பந்தங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லை, சம்மந்தமே கிடையாது. அந்த ஆதவர்ஜுனா வந்து ஃபூலரியா முட்டாள்தனமாக சொன்னதை ஊடகத்து அதில் டிபேட்டே எடுக்கிறாங்க. நானும் ஒரு டிபேட்டுக்கு தான் அது போகிறேன். எப்போ அண்ணா 57 களத்துக்குள்ளே வந்தார், 15% வாக்கு எடுத்தார். 62 அடுத்தால 2வது களத்துக்குள்ள வந்தார். அப்போ அண்ணா 27% வாக்கெடுத்தார். 27% வாக்கெடுக்கும் போது முதலமைச்சராக இருந்த காமராஜருக்கு சென்னை ஜிம்கானா கிளப்பில் முன்னாடி நெஹ்ருவை அழைச்சி சென்னை மெட்ராஸ் கார்பரேஷன் மூலமா சில அமைச்சிட்டு 4 மாதம் பிறகு களத்துக்குள்ள போய் 27% வாக்கெடுத்தார். அத்தகைய ஒரு கண்ணி அரசியலையும் ஒரு வெறுப்புணர்வற்ற அரசியலையும் ஒரு மிக மகத்தான மாமனிதர் பேரறிஞர் அண்ணா பெருந்தகை. நீங்க வரதுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் மேல உள்ள வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும், சபரிச மேல உள்ள வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் புண்ணாக்குகள் எல்லாம் அவங்க வந்து கலைஞருக்கு பேரன், காஸ்ட் நியூட்ரலு, அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ஸ்டாலினுக்கு டெலிகேட்டட் பவர், அவங்க கிட்ட வந்து 4 காசு சேர்ந்ததும் பெரிய ஈகோவை காட்டிக்கிட்டு அவங்க பவர் மக்கள்கிட்ட இருந்து வந்தது, அவங்களுக்கு அந்த பவர் அதை வச்சுக்கிட்டு இங்க வந்து ஊன்னு பண்ணிக்கிட்டு ஆணவத்திலையும் இதுலையும் பேசுறதுக்கும் பேரறிஞர் அண்ணா பெருந்தகை பெருந்தலைவர் காமராஜருக்கு சென்னை ஜிம்கானா கிளப்புக்கு எதிராக நெஹ்ரு அழைச்சி மாநகராட்சி மூலமா திமுக மாநகராட்சி மூலம் செலவச்சிட்டு போன அந்த மகத்தான மாமனிதரின் மனித நன்மையும் மாண்பும் என்ன? நீங்க பொறாமையிலையும் காட்புணர்ச்சியிலையும் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக எடப்பாடிக்கு தொங்கு சதையாட்டு போறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய நீங்கள்லாம் எங்கப்பா? இந்த தப்பை தான் அன்புமணி பண்ணிடுவாருங்கிற அந்த பயம் ராமதாஸ்க்கு இருக்குல்ல, அதுதானே நம்ம எடுத்துக்கணும். அன்புமணி அலர்ட்டா பண்ணும், கரெக்டா பண்ணுங்கிறதுல ராமதாஸுக்கு இருக்கதான் செய்யும். இந்த மாதிரி ஒரு கட்சியை நம்பி போயிடக்கூடாதுங்கிற அந்த அச்சம் ஐயாக்கு இருக்கும்ல. ஐயா டஃபா பார்கெனிங் பண்ணி போகணும்னு நினைக்கக்கூடியவர். இந்த பாமகவுடைய முடிவுகள் வந்து இன்னும் சரிவர எந்த பக்கம் சாயறதுனே இல்லாம ஒரு கடுமையான சூழல்ல இருக்காங்க. இப்ப அவங்க எடுக்கக்கூடிய அடுத்த கட்ட முடிவுகள் என்னமா இருக்கும், எந்த மாதிரி எடுத்தா பாமகவுக்கும் நல்லது, அன்புமணியுடைய அரசியல் களத்திற்கும் நல்லதுன்னு நினைக்கிறீங்க? இவங்க மட்டும் முடிவெடுக்க முடியாதுங்க. என்ன ஆஃபர் வருது அதை வச்சு தாங்க அப்சர்வ் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் தாங்க பொருந்தோம். திமுக அணி இன்டாக்டா இருக்குது. ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்.
45% ஓட்டுக்கு மேலே அவங்க இருப்பாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் ஆஃபர் அக்செப்டன்ஸ் தேரி தான். சார், இப்போ இந்த களத்துக்கு சூழல்ல திமுகவுடைய அந்த பவர்ஃபுல் ஏஜென்சி எப்படி இருக்கு? டிஎம்கே ஸ்ட்ராட்டஜிக்கலாக கரெக்டாக தான் போயிட்டு இருக்கிறாங்க. மோடி அவங்க அட்டாக் பண்ணலைன்னா, மோடிக்கு நீங்கள் 5% ஓட்டு இருக்குது, அதை அட்டாக் பண்ணலை. அண்ணாமலை இப்போ பெருசாக அட்டாக் பண்ணலைன்னா அண்ணாமலைக்குன்னு 5% ஓட்டு இருக்குது. மீதி 8% தான் மற்ற கட்சிகளுக்கு, பாமகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும். ஸோ ப்ரூவ்டு ஓட்டு 4-5% ஓட்டு மோடிக்கு இருக்கனால மோடியை ஓவராக அட்டாக் பண்ண மாட்டாங்க. கொள்கைகளையும் பாஜகவையும் அட்டாக் பண்ணிட்டு போயிடுவாங்க, மத்திய அரசையும். அதே மாதிரி அண்ணாமலைக்கு 4-5% ஓட்டு உறுதியாக இருக்கனால அண்ணாமலையை முன்னாடி விமர்சித்த மாதிரி இப்போ விமர்சிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க சரியான பாதையில் தான் திமுக போகிறாங்க. பாஜகவும் திமுகவும் பின்புற கூட்டு சதியில் இருக்காங்க அப்படிங்கிற அவருடைய கருத்து அங்கே பார்க்கப்படுது. சீமானுக்கு எதிராக தாவேகாவுடைய அந்த வார் தொடங்கிருச்சுன்னு ஒரு பக்கம் சொல்லலாம். சீமானை பின்தள்ள போகிறாரா விஜய்ங்கிற ஒரு கேள்வி. சீமான் வந்து என்டிஏ சிஎம் கேண்டிடேட்டாக கூட வரலாம். ஸோ விஜய் அந்த இடத்துல வேறு வழி இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் மேலோட காட்புணர்ச்சியில் சீமானை ஆதரித்து கூட பிரச்சாரம் பண்ணிட்டு போவார். விஜய்க்கு நோக்கமே உதயநிதி ஸ்டாலின் மேலோட காட்புணர்ச்சி தான். ஆதவர்ஜினா நோக்கமே உதயநிதி ஸ்டாலின் மேலேயும் சபரிசி மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சியில் தான் அவங்க அந்த அரசியலே பண்ணுறாங்க. ஸோ இவங்க என்ன முடிவெடுத்து என்ன போகிறாங்கங்கிறது தெரியாது. சீமான் 234 தனிச்சு போட்டிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாரு. அவருக்கு என்டிஏலேருந்து ஒரு சிஎம் கேண்டிடேட் ஆஃபர் வந்தால் அதை ஏற்றுக்கிடணும்னு என்பவர்கள் அதை ப்ரெஷர் போட்டுட்ருக்கோம். ஏன்னா நீங்கள் தனிச்சு போட்டின்னு சொன்னால் உங்களுக்குள்ள அந்த இம்பார்ட்டன்ஸை வந்து ஊடகங்கள் மறைக்குது. மோடி உங்களை சிஎம்மாக கேண்டிடேட்டாக வர்றதுக்குள்ள சூழ்நிலையும் இருக்குது. சசிகலாவை மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் சசிகலா வர முடியாதுன்னு சொன்னது மாதிரி மோடியை கூட உங்களை சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லதுக்குள்ள ஒரு சூழ்நிலை வரும். அண்ணாமலை உங்களை சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லக்கூடிய அளவுக்கு மரம் ஏறுறதும் ஆடு மாடு மேய்க்கிறதும் மக்கள் மத்தியில் வரவேற்பு தரும். ஸ்ரீலங்காவில் ஒருத்தர் 3% இத்தனை சதவீதத்துக்கு போன மாதிரி சீமான் அண்ணன் மாற்று சக்தியாக போக வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அவரையும் அண்ணாமலையும் மக்கள் மாற்றாதான் பார்க்குறாங்க. அண்ணாமலை சீமானை புகழ்ந்து பேசுகிறது சரியாகவே தெரியுது. நாங்கள் ஏமாற்ற மாட்டோம்னு எடப்பாடிக்கு தக்க பதிலடி கொடுக்குறாரு. மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தவர் வந்து தன்னோட தன் வரவேற்ற டிக்னிட்ரிஸ் லிஸ்ட்டில் தங்கந்தன்னரசு, எடப்பாடி, இவர் வேலுமணி இவங்கெல்லாம் படம் போட்டவர். எடப்பாடியை மென்ஷன் கூட பண்ணலை. ஸோ இதெல்லாம் வந்து என்டிஏ சிஎம் கேண்டிடேட்டு எடப்பாடி தானா அல்லது சீமானை காட்டி இவங்க போர்டிஸ் பண்ணுவாங்களாங்கிற மறைமுகமாக கூட்டணியில் இருக்கிறது சீமானுங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா சார் கருத்தை? அரசியல் அரங்கத்தில் முக்கியத்துவம் தான் மெயின். கலைஞர் வாஜ்பாய் ஜெயித்ததும் வாஜ்பாயோட கூட்டணி போனார். சீமான் 214 தான் நிற்கிறாரு. திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுண்ணிகள் ஊதுகுழல் தான் சொல்றாரு. நீங்க கூட்டணி அமைப்புன்னு பலம் நிரூபிக்காமலே 0% வச்சு இவ்வளவு பண்ணுவீங்கன்னா உங்களை ஆப்படிக்கிறதுக்கு சீமான் விடுவாரா? அதான் இனிமே மக்களோட நான் விஜய்ங்கிற மாதிரி அவர் அறிவிச்சிட்டாரு. தாராளமா போலாங்க சொல்லிக்கிட்டு கடைசியில் ஸ்டாலினை தோக்கடிக்க தான் எங்களை நோக்கணும் என்ன முடிவெடுப்பார்ல. சீமான் 4 முறை தனிச்சு நிற்கிறாரு, 5வது முறையும் தனிச்சு நிற்பாருங்கிறது நம்பகத்தன்மை உள்ள ஒரு மேட்ரு. அவருக்கு சிஎம் கேண்டிடேட் ஆஃபர் இருக்கு. குருமூர்த்தி வந்து எடப்பாடியை விட சீமானுக்கு அக்செப்டன்ஸ் ஜாஸ்தின்னு மோடிக்கிட்டே ஆர்கியூ பண்ணியிருக்கிறாரு. டாக்டர் ஐயா சீமான நீங்க சொல்றது 100% ஃபேக்ட். அப்பா சசிகலா மேட்டர்ல நான் ஜெயித்தம்பா ஜான் ஆரோக்கியசாமி, அதை ஒத்துக்கிட்டு திரும்ப உன் ஸ்ட்ராட்டஜியை பண்ணுப்பா. அந்த கருத்துக்களை சீமானை பற்றி வாயே திறக்காத ஊடகங்கள் இருக்குல்ல, சில அரசியல் களங்களும் அந்த சீமானுக்கு ஆதரவாக எந்த இடமும் இல்லையே சார். நீங்க என்ன ஸ்டாண்ட்ல அதை உண்மையாக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எடப்பாடி பதறிட்டாரு, கடம்பூர் ராஜு பதறிட்டாரு, போதுமா? யாரை கண்டு பதறாங்க? விஜயகண்டா பதறாங்க. என்டிஏ சீமான சிஎம் கேண்டிடேட்டா பண்ணிடுவாரு, குருமூர்த்தி பண்ணிடுவாரு, அண்ணாமலை பண்ணிடுவாரு, ஆர்டி டீம் ஆல் இண்டியா கான்டாக்ட்ல பண்ணிடுவாங்க தானே பதற்றத்துக்கு காரணம். அந்த தமிழ் தேசியம் எப்படி சனாதன அது சீமான் 214 தனிச்சு தான்ப்பா போறாரு. எடப்பாடி பதறாருப்பா. உனக்கு சீமானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்தா நீ தாங்கக்கூடியவன், நீ சீமான் மேல பட்டுதல் கொண்டவன் தான். நீயே இப்படி குழப்பி கேட்டீங்கன்னா மற்றவங்களாம் தாங்க மாட்டான். மற்றவங்களாம் தாங்காம கதறணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃப்ளோட் பண்ணி கதறடிச்சிட்டு இருக்கோம். சீமான் 214 தனிச்சு தான் போறாரு. ஆனா எடப்பாடி பதறிட்டாரா இல்லையா? பலம் நிரூபிக்காத விஜய சிவாஜி மாதிரி தான், அல்லூர் அர்ஜுன் மாதிரி தான் புறந்தள்ளிக்கிட்டு என்னையும் பிஜேபியும் பிரிக்க முடியாது, எங்களையும் பிஜேபி பிரிக்க முடியாதுன்னு விஜயெல்லாம் ஒரு பொருட்டா கருதாம எடப்பாடி பேச ஆரம்பிச்சுட்டாரா? ஆதவ் அர்ஜுன், ஜான் ஆரோக்கியசாமி, புரிஞ்சுதா? இப்போ தெரியுதா? இப்போ ஒட்டுமொத்தமா தாவேக்கா எடுப்பது ஒரு வியூகத்தின் அடிப்படையை தவிர களத்துல செயல்படாது. அது செயல்பட்டாதான் பார்க்கணும். அவங்களெல்லாம் கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தவங்க, பொலிட்டிஷன் கண்டி ஓடினவங்க செயல்பட்டு பார்ப்போம், வாக்கை நிரூபிக்கட்டு தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு போறோம். அதுவரை அவங்க பண்ணதெல்லாம் ஒரு காகித புலி அரசியல், ஏட்டு சுரக்க அரசியல், காத்துல கரைஞ்சி போகக்கூடிய அரசியல். அது ஒரு போலித்தனமான பொய்யான
ஒரு அரசியல். அந்த அரசியல் எடுபடாது. எடப்பாடி பழனிசாமி அந்த அரசியலை இன்னைக்கு முடிச்சு வச்சுட்டாரு. சீமான என்டிஏ சிஎம் கேண்டிடேட்டா சீமான் வருவாருன்னு சசிகலா விஷயத்தில் ஜெயித்த ஆர்டி சொல்றாருன்னு எடப்பாடி பயந்தாச்சு. இப்போ ஆதவர்ஜுனா எங்க, ஜான் ஆரோக்கியஸ் எங்க, நிரூபிச்சவன் சொன்னதும் கூலிக்கு மாரடிக்கிறவன்லாம் இப்போ எடப்பாடிக்கு தொங்கு சதையாட்டு தாவேக்கா போகணுங்கிற அளவுக்கு ஆக்கி விட்டுட்டானேங்கிறதுல பதறத்தான் வேணும். இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழ். நன்றி சார்.